ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் ஜாமுன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். 170 கிராம் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிற பசும்பால் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பசும்பால் இல்லைன்னா கவர்பால் கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கும். நல்லா பிசைஞ்சு புரியுமா அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 5 ஜாமுன் பண்ணலாம் குட்டி குட்டியாக. ஃபஸ்ட்டு நெய் எடுத்து கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக நெய் தடவுறோன்னா கிராக்கர்ஸ் எதுவும் இல்லாமல் உடையாமல் வர்றதுக்காக. ஃபஸ்ட்டு ரஃப்பாக நான் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் பொரிக்கும் போது சரி பண்ணிக்குவேன். சர்க்கரை போட்டு இன்னொரு பாத்திரத்தில் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் கேரமல் ஆகிடுச்சு, அதனால் கலர் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும். இனிமேல் நம்ம எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் சூடாகட்டும். சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க சுகர் சிரப்பில். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜாமுன் எடுத்து எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு போகிறீங்க, இல்லைன்னா உள்ளே சரியாக வேகாது. இது குட்டியாக இருக்குன்னாலும் உள்ளே சரியாக வேகாமல் போயிடும். எல்லா ஜாமுனையும் இதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு இடத்துல விரிசல் இருந்தாலும் இது உடஞ்சி போயிடும். சுகர் சிரப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஜாமுனை போட்டுடுங்க. போட்டு நல்லா ஊறட்டும். மூடி வச்சுடுங்க. இது மேலே ஒரு லேயர் மாதிரியும் ஃபார்ம் ஆகும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து கஸ்டர்ட் ஜாமுனோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் மில்க் பண்ணிடலாம். பால் ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக பால் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். நம்ம 1.5 கப் பால் எடுத்துருக்கோம். சுகர் சேர்த்துக்கோங்க. இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே விடணும். அதை ஊற்றும்போது கிளறிக்கிட்டே ஊற்றணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜாமுன் எடுத்து அலைன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்ட அட்டகாசமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.
மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.